வெல்கம் டு அடேங்கப்பா சமையல். இது நம்ம ஊர் சமையலில் இன்றைக்கி நம்ம சமையல் சம்மந்தமாக பார்க்க போகிறதில்ல, ஒரு ஃபன்னான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அது வந்து ஒரு புதுப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர். எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னா மனோரா பக்கத்தில் இருக்குது. பிள்ளைங்க எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக அந்த ட்ரிப் போணுச்சு. இங்கே பாருங்கள், சுற்றி ஒரே வயல், எல்லாமே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மீன் பிடிக்கிறது இருந்தாங்க, அந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்தோம். ஆனால் அந்த மீன் பிடிச்சதை வந்து கவர் பண்ண முடியல. ஆனால் நிறையா மீன் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கடைக்கு வந்தாச்சு. மக்கள் மளிகை ஷாப்புன்ற கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க புதுப்பட்டினம்ன்ற ஊரில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா பொருட்களுமே அங்கே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேராக ஊருக்குள்ளே போனோடனே கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சில பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, அம்மா செஞ்சாங்க. கறி குழம்பு கொதிச்சிட்ருக்கு, தேங்காய் சோறு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, சிக்கன் பிரட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா தான் பரிமாறினாங்க. அத்தா ஐயா எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே அப்படியே பக்கத்தில் வந்து பீச் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம். இது வந்து மனோராவில் வந்துட்டு கடலில் வந்து பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து போட் சவாரி எல்லாமே இருக்குது, பூங்கா எல்லாமே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு போனால். புதுப்பட்டினத்துலேயுமே வந்து பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து அந்த வீடியோ நான் கவர் பண்ணல, இன்னொரு நாள் கவர் பண்ணி போடுறேன். இங்கே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அங்கே போட் சவாரி வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா போட்டில் வந்து போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பூங்கா இருக்குது, 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அங்கே வந்துட்டு ஊஞ்சல், எல்லா விளையாடுறதுக்கு எல்லா விதமான இதுவும் இருக்குது. நல்லா பிள்ளைங்க போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட் வந்து மனோரான்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு புதுப்பட்டினம் பீச் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆனதுனால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. அங்கே வந்துட்டு வலை போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. மீன்லாம் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் மீன் வீட்டுக்கெலாம் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதை இன்னொரு நாள் கவர் பண்ணி போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.